என் பேர் முத்துராமலிங்கம். நான் வந்து இங்கே பைத்தான் நான் முன்னாடி பயிலகம் சேனலில் இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆகும்போது ஏப்ரல் மேல ஒரு மாதம் பயிலகம் யூடியூப் சேனல்லையே பைத்தான் ட்ரெயின் பண்ணேன். அதுக்கப்புறமா இப்போ போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் டிசம்பர் ஜனவரியில் நாங்கள் ஒரு கோர் பைத்தான் செஷன் வச்சுருந்தோம். அது முடிச்சுட்டு இப்போ அந்த செஷன் முடிச்சுட்டு இப்போ பண்ணுறது வந்து அதுலேயே ஜாங்கோ ட்ரெயின் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பிளான். சரியா? இப்போ ஜாங்கோ தெரியணும் அப்படின்னா நான் இப்போ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ ஜாங்கோ தெரியணும் அப்படின்னா ஒருத்தருக்கு என்னென்னலாம் தெரியணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். என்னென்னலாம் தெரியணும்னா அவருக்கு கண்டிப்பாக பைத்தான் பேசிக்ஸ் தெரியணும். பைத்தானோட சின்டாக்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியணும். பைத்தான் லாங்குவேஜ் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது தெரியணும். ஒருவேளை இதில் யாரும் பைத்தான் தெரியாமல் வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா பைத்தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இது படிக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க், பைத்தானில் டெவலப் ஆகிருக்கிற ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க். சரியா? அப்போ பைத்தானில் என்னென்னங்க எனக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும்? நீங்கள் வந்து ஜென்ரலைஸ்டாக பைத்தான் தெரியணும்னு சொல்கிறீங்களே, இப்போ பைத்தானில் என்னென்னலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, பைத்தானில் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? கண்டிப்பாக ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எப்படி வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, இல்லை பேராமீட்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வேற என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்னா, மாடியூல்ஸ்னா என்ன, பைத்தானில் மாடியூல்ஸ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். மாடியூல்ஸுங்கிறதே பொதுவாக பைத்தானில் என்ன சொல்லுவோம்? மாடியூல்ஸுங்கிறதே குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி தானே சொல்லுவோம். குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஏற்கனவே பைத்தான் பண்ணவங்களுக்கு இந்த ஐடியா இருக்கும். பைத்தான் வந்து குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோ இல்லை குரூப் ஆஃப் கிளாஸஸோ இல்லை வேரியபிள்ஸோ இதை தான் வந்து மாடியூல்ஸ்னு சொல்லுவோம். அதை ஒரே ஃபைலில் சேவ் பண்ணி வைக்கிறது தான் மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாடியூலை எடுத்து யூஸ் பண்ணுறது, இப்போ மாடியூலை எடுத்து யூஸ் பண்ணுறதுனா, இப்போ மேத்னு ஒரு மாடியூல் இருக்குன்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் போய் நான் ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம், சைன் கண்டுபிடிக்கிறோம், லாக் கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. இந்த ஐடியா வந்து பைத்தானில் இருக்கிற இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண தெரியணும். இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் மாடியூல் ஒன்று ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா, இப்போ நான் ஒரு மாடியூல் ரெடி பண்ணுறேன். சும்மா இப்போ நான் வந்து ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் பண்ண போகிறேன்ல, இந்த வெப் ஃப்ரேம் ஒர்க்கு நான் ஒரு மாடியூல் ரெடி பண்ண போகிறேன். இப்போ என்னன்னு சொல்கிறது, இப்போ என்னோட வெப்சைட் அப்படின்னு நான் ஒன்று பண்ண போகிறேன்னா, வெப்சைட் டாட் பை அப்படின்னு ஒரு மாடியூல் ரெடி பண்ண போகிறேன். இதில் எப்படி என்னோட வெப்சைட்டை கனெக்ட் பண்ணுறது, அதுக்கான டெஃபினிஷன் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிடுறேன். இந்த இடத்துல பிரிண்ட் கனெக்டிங் டு மை வெப்சைட் அப்படின்னு இதில் கொடுத்துக்கிடுறேன். இதே மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணுறது எப்படி, சரியா? இந்த மாதிரி ஏதாவது ஒன்று என்னோட வெப்சைட்டுக்கு வந்தோடனே என்ன டிஸ்பிளே பண்ணணும், வெல்கம் மெசேஜ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இதிலெல்லாம் ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் ஓகே பாய், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்து வச்சுக்கோங்களேன். சரியா? இதே மாதிரி இந்த இடத்துல வெல்கம் மெசேஜ் என்ன கொடுக்குறது, பிரிண்ட் ஹாய், இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரியான மெசேஜஸ் கொடுத்து நான் ஒரு வெப்சைட் டாட் பை அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு மாடியூல் மறந்துருந்துச்சு அப்படின்னா இதுதான் இப்போ மாடியூல். இந்த வெப்சைட் டாட் பைங்கிறது தான் என்னோட ஃபைல். இந்த ஃபைலை தான் நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். எங்கே யூஸ் பண்ண போகிறேன்? நான் வேற ஒரு ஃபைலில், வேற ஒரு பைத்தான் ஃபைலில் இதை யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இங்கே இருக்கிற கனெக்ட், டிஸ்கனெக்ட், வெல்கம் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் இம்போர்ட் வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா வெப்சைட் டாட் கனெக்ட், வெப்சைட் டாட் டிஸ்கனெக்ட் இந்த மாதிரி நான் கொடுத்துருவேன். இதுதான் பொதுவாக நம்ம மாடியூல்ஸை யூஸ் பண்ணுறது. அப்போ இதில் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நம்ம ஒவ்வொரு தடவையும் இதை யூஸ் பண்ண வேண்டியிருக்குமே, ஒவ்வொரு தடவையும் நான் வந்து அந்த மாடியூல் நேமை கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்போம், ஃப்ரம் கொடுத்துருப்போம். ஃப்ரம் என்ன பேர் கொடுத்துருக்கோம், வெப்சைட்டா, ஃப்ரம் வெப்சைட் இம்போர்ட் ஸ்டார் ஆஸ்டிக் சிம்பிள் கொடுத்துருப்போம். இப்படி கொடுத்தா நீங்கள் அந்த கனெக்ட்டுங்கிறதுக்கு முன்னாடி வெப்சைட்டுன்னு யூஸ் பண்ண வேண்டாம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பைத்தானில் படித்தது தான். அதை தான் இங்கே திரும்ப டிஸ்கஸ் பண்ணுறோம். கனெக்டோ டிஸ்கனெக்டோ அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அப்ரோச். இப்படி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பண்ணுறது, அப்படி இல்லைனா ஃப்ரம் கொடுத்து பண்ணுறது. இப்படி இம்போர்ட்டோ ஃப்ரம்மோ கொடுத்து பண்ணும்போதும் அலையஸ் நேம் அப்படின்னு சொல்லி இம்போர்ட், இப்போ என்ன மாடியூல் நேம் வெப்சைட்டுன்னு கொடுத்துருக்கேன்னா இம்போர்ட் வெப்சைட் ஆஸ் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறது. கரெக்டா? இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃப்ரம் வெப்சைட் இம்போர்ட், இப்போ எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிடுறது. எனக்கு வெல்கம் மெசேஜ் மட்டும் வேணும், அதை வந்து நான் சீன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதை மட்டும் எடுத்துக்கிடுறது. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம கோர் பைத்தானில் படித்தது தான். அந்த விஷயம்லாம் இங்கே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை அது அங்கே மறந்துருச்சுன்னா அதை ஒரு தடவை
போய் கோ த்ரூ பண்ணிட்டு இங்கே வந்து படிக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இம்போர்ட் யூஸ் பண்ணுறது, ஃபங்க்ஷன் காலிங் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. சரியா? இதே மாதிரி வேற என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பேக்கேஜஸ்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ மாடியூல்ங்கிறது குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், குரூப் ஆஃப் கிளாஸஸ்ன்னு பார்த்தோம். பேக்கேஜஸ்ங்கிறது குரூப் ஆஃப் மாடியூல்ஸ், அவ்வளோதான். நிறைய மாடியூல்ஸ் அதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிறது. குரூப் ஆஃப் மாடியூல்ஸ் இல்லை குரூப் ஆஃப் ரிலேட்டட் மாடியூல்ஸ், நிறைய மாடியூல் எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்கிறது. அப்போ இதை எப்படிங்க நீங்கள் பேக்கேஜ்னு ஒரு பேக்கேஜ்னா சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஃபோல்டர், அவ்வளோதாங்க. உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம நார்மலாக கிரியேட் பண்ணுற ஒரு ஃபோல்டர் தான் பைத்தான் பேக்கேஜ்னு சொல்கிறது. அப்போ நார்மல் ஃபோல்டரும் பைத்தான் பேக்கேஜும் ஒன்று தானா அப்படின்னு கேள்வி கேட்டால் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது இது ரெண்டுத்துக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும் இருக்குது அப்படின்னா, நார்மல் ஃபோல்டர் சாதாரணமாக ஃபோல்டராகவே இருக்கும். இப்போ பேக்கேஜ்னா என்ன அப்படின்னா, பேக்கேஜுங்கிறது சாதாரணமாக ஒரு ஃபைல் தான். ஆனால் அந்த ஃபோல்டர் தான், அந்த ஃபோல்டரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா __init __ன்னு போட்டு .py. ஏற்கனவே நம்ம __init யூஸ் பண்ணியிருக்கோம். எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எல்லா பைத்தான் கிளாஸ்லயும் நம்ம __init __யூஸ் பண்ணியிருப்போம். எங்க சொல்றீங்களா? இன்ஹெரிட்டன்ஸ்லையா? கன்ஸ்ட்ரக்டர்ல யூஸ் பண்ணியிருப்போம். கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர்ல யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டா? கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று, அந்த கன்ஸ்ட்ரக்டரை இனிட்னு தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டா? அதே தான் இங்கேயும். அது __init, இது __init __.py. இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கிரிப்ட் ஃபைல்னு சொல்லுவாங்க. இப்படி __init __.py கொடுக்கறது வந்து ஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைல் பெரும்பாலும் எம்டியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஃபோல்டரை நீங்கள் பைத்தான் ஃபோல்டராக மாற்றணும், அதாவது பைத்தான் பேக்கேஜாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோல்டரில் இருக்க வேண்டிய முக்கியமான ஃபைல் இந்த ஃபைல். இது இல்லைன்னா அது பைத்தான் ஃபோல்டர், பைத்தான் பேக்கேஜ் கிடையாது, அது ஒரு நார்மல் ஃபோல்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும். இதோட சேர்ந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க்குன்னு வரும்போது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நமக்கு தேவைப்படும். அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? நான் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா அடுத்தது போகலாம். அப்போ இவ்வளோ தெரிஞ்சிருந்தா போதுங்க. பைத்தானுக்கு நமக்கு இவ்வளோ தெரிஞ்சிருந்தா போதும் ஜாங்கோ கற்றுக்கிடுறதுக்கு. அப்போ ஜாங்கோனா என்னது? இதுதான் பிரைமரி கொஸ்டின். எப்படி பைத்தானுக்கு ஒரு பைத்தான்னு எப்படி பேர் வச்சாங்க அப்படிங்கிற கேள்வி வருதோ அதே மாதிரி இந்த ஜாங்கோன்னு எப்படி பேர் வச்சாங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடும். நீங்களே நெட்டில் போய் தேடி பாருங்க, யாராவது மியூசிஷியன் ஜாங்கோங்கிற பேரில் இருக்காங்களா அப்படிங்கிறத தேடி பாருங்க. அப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் பேரை தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு வச்சிருக்காங்க. இது இனிஷியலாக வந்து ஒரு நியூஸ் போர்ட்டலுக்காக இந்த ஜாங்கோங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் போர்ட்டலில் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாமேன்னு அதை 2003 நினைக்கிறேன் அப்போ கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் 2005 இது ஓப்பன் சோர்ஸாக ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க்காக, ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஜாங்கோ பற்றின இன்ட்ரடக்ஷன். இப்போ ஜாங்கோ என்னது அப்படின்னா, ஜாங்கோ வந்து ஒரு மேக்ரோ வெப் ஃப்ரேம் ஒர்க். இப்போ மேக்ரோ வெப் ஃப்ரேம் ஒர்க்னா மைக்ரோ வெப் ஃப்ரேம் ஒர்க்னு ஏதாவது உண்டா? வெப் ஃப்ரேம் ஒர்க்லேயே நீங்கள் ரெண்டாக பேசுகிறீங்களே அப்படின்னா, ஆமாம், சின்ன லெவலில் நீங்கள் வெப்சைட்ஸ்லாம் பண்ணணும்னா ஃப்ளாஸ்க் மாதிரியான மைக்ரோ ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ், நான் வந்து ஒரு பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு அட்ரஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு கான்டெக்ட் லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் ஃப்ளாஸ்க்குன்னு பைத்தானில் ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெப்சைட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜாங்கோவோட பாசிட்டிவ் அதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லேயே என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாங்கோவோட ஸ்கேலபிலிட்டி ரொம்ப பெருசு. 100 யூசர் வந்தாலும் சரி, 1000 யூசர் வந்தாலும் சரி, 10,000 யூசர் வந்தாலும் சரி, ஜாங்கோ ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய வெப் ஃப்ரேம் ஒர்க், ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா ஃப்ரீலி அவைலபிள், ஓப்பன் சோர்ஸ். இது இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அப்போ இந்த வெப் ஃப்ரேம் ஒர்க்குனாலே, அப்போ நான் வெப் ஃப்ரேம் ஒர்க்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ நான் அடிஷ்னலாக ஏதாவது படிச்சுக்கிட்டா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி அடிஷ்னலாக என்னென்னலாம் படிக்கலாம்னா, HTML படிங்க, CSS படிங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் படிங்க, பூட் ஸ்ட்ராப்னா என்னங்கிறது போய் பாருங்க. இதெல்லாம் அட்லீஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பூட் ஸ்ட்ராப், jQuery இதெல்லாம் என்னன்னு போய் பாருங்க. சரியா? டாம்னா என்ன, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் என்னங்கிறத சும்மா போய் பாருங்க. அட்லீஸ்ட் இதில் இந்த ஃபர்ஸ்ட் 3 கொஞ்சம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிட்டாலும் அது
எல்லா ஆங்கிள்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆங்குலர் போனாலும் சரி, ரியாக்ட் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்குமே இந்த 3ம் பேஸாக இருக்கும். அதனால அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னா என்ன, ஒரு வெப் பேஜை எப்படி டாமா பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கிடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இதெல்லாம் இந்த வெப் ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கோ அவ்வளோ நல்லது. எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னா போக போக இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட சேர்ந்து அப்படியே பேரலா கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்க ஆரம்பிச்சிடும். தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம். தெரிஞ்சா ரொம்ப நல்லது. எவ்வளவு தெரிஞ்சாலும் நல்லது. பொழுது போற மாதிரி இருக்கும். HTML, CSS, JavaScriptலாம் அதுக்கெல்லாம் அவங்க நித்யா எழுதின புக்கே எல்லாத்துக்கும் இதுல HTML, CSS, JavaScriptலாம் புக்கே இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எளிய தமிழில் HTML, எளிய தமிழில் CSS, எளிய தமிழில் JavaScript எல்லாம் புக் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எவ்வளவோ யூடியூப் வீடியோஸ் இருக்கு. தமிழ்லயே நிறைய வீடியோஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ வெப் ஃப்ரேம் ஒர்க்னா அப்போ என்னது? அப்போ ஃப்ரேம் ஒர்க்னா என்னது? ரொம்ப ஈஸிங்க. ஃப்ரேம் ஒர்க்னா என்ன தெரியுமா? அவங்களே நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் ரெடிமேடா கையில கொடுத்துருவாங்க. ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னா நான் உட்காந்து எல்லா ஃபைல்ஸையும் நான் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற தேவையில்லை. மெஜாரிட்டி ஃபைல்ஸ் அவங்க கையில கொடுத்துருவாங்க. நம்ம பண்றது சுருக்கமா சொல்லணும்னா பட்டி டிங்கரிங் வேலை பார்த்தா நம்ம அதை பண்ண தெரிஞ்சா நம்ம ஒரு வெப் டெவலப்பரா மாறிடலாம். அவ்வளவுதான். எல்லா வெப் ஃப்ரேம் ஒர்க்குமே இப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க வேர்ட் ப்ரெஸ் எடுத்துக்கிட்டாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஜூம்லா எடுத்துக்கிட்டாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஜாங்கோவும் அதே மாதிரி தான் இருக்கும். சரியா? பொதுவா ஆனா வெப்சைட் இல்ல வெப் அப்ளிகேஷன்ங்கிற வார்த்தையெல்லாம் இனி நிறைய பயன்படுத்துவோம். ப்ராஜெக்ட்டுங்கிற வார்த்தை, அப்ளிகேஷன்ங்கிற வார்த்தை இதெல்லாம் வந்து இந்த ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்குள்ள வந்தா திரும்ப 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 உங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். வெப் அப்ளிகேஷன்னா வெப்சைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல வெப்சைட்டோட ஒரு பேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ பொதுவா வெப் அப்ளிகேஷன் அப்படின்னாலே வெப் அப்ளிகேஷனோட சேர்ந்து பேசுற இன்னொரு ஒரு வார்த்தை வந்து டிசைன் பேட்டர்ன் அப்படிங்கிற வார்த்தையை பேசுவாங்க. இப்போ டிசைன் பேட்டர்ன்னா என்னது அப்படின்னா என்ன மாதிரி டிசைன் பண்றது. பொதுவா ரொம்ப ஃபெமிலியரான டிசைன் பேட்டர்ன் வந்து MVC அப்படிங்கிறது. இப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும்? MVCனா என்னது அப்படிங்கிற கேள்வி வந்துடும். மாடல் வியூ கண்ட்ரோலர். அதான் MVC. மாடல் வியூ கண்ட்ரோலரை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப ஈஸி. சரியா? இந்த வியூல தான் வந்து உங்களோட பிசினஸ் லாஜிக். இதாவது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா வீட்டில் இருக்கிற டிவியவே நீங்க இதுல புரிஞ்சுக்கலாம். டிவி இருக்கு, டிவியில வந்து வியூ நீங்க பாக்குறீங்க. அந்த வியூல தான் வந்து நீங்க எந்த சேனல் வேணுங்கிறத பாக்குறீங்க. அதுக்கு பின்னாடி உங்களோட அந்த வியூக்கு பின்னாடி ஒரு பிசினஸ் லாஜிக் இருக்கு. கரெக்டா? உங்க கையில ஒரு கண்ட்ரோலர் இருக்கு. ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிற பேர்ல ஒரு கண்ட்ரோலர் இருக்கு. அப்போ தனித்தனியா பிரிச்சிடுறது. வியூ தனியா பாக்குறது எப்படின்னு பிரிச்சிடுறது, பாக்குறதுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸ் லாஜிக்கை தனியா பிரிச்சிடுறது, இந்த வியூவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கண்ட்ரோலரை தனியா பிரிச்சிடுறது. இப்போ பழைய காலத்து டிவி எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? எல்லாமே சேர்ந்து ஒரே டிவியா இருக்கும். நீங்க சேனல் மாத்தணும்னா டிவியில தான் போய் பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்ல. கண்ட்ரோலர்ல ப்ராப்ளம்னா கண்ட்ரோலரை மாத்திக்கலாம், வியூல ப்ராப்ளம்னா வியூவை மாத்திக்கலாம். மொபைல்ல எப்படி நம்மளோட இதை மாத்துறோம்? எனக்கு ஸ்கிரீன் மட்டும் போயிருச்சு அப்படின்னா ஸ்கிரீனை மட்டும் நான் போய் மாத்துறேன்ல, அது மாதிரி. அப்போ மாடல்ல ப்ராப்ளம்னா மாடலை மாத்திக்கலாம், வியூல ப்ராப்ளம்னா வியூவை மாத்திக்கலாம். எல்லாமே வந்து அப்படி வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு வைக்கிறது. அப்போ இப்படி பிரிச்சு வைக்கிறதுல எடிட் பண்றது, பின்னாடி அப்ளிகேஷனை வேற மாதிரி சேஞ்ச் பண்றது, இல்ல வியூ லுக் அண்ட் ஃபீலை மாத்துறது, இந்த மாதிரி பிசினஸ் லாஜிக்கை அதுல போய் வியூல போய் மாத்துறது, இது எல்லாமே ஈஸியா இருக்கும். இதுக்காக தான் இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படிங்கிற பேட்டர்னுக்கு போனாங்க. அந்த மாதிரி டிசைன் பண்றதுதான் மாடல் வியூ கண்ட்ரோலர். இந்த MVC பேட்டர்ன் அப்படிங்கிறது பைத்தானுக்கான ஒரு பேட்டர்ன்னு சொல்ல முடியாது. இதே MVC பேட்டர்ன் .NETல இருக்கு, இதே MVC பேட்டர்ன் ஜாவால இருக்கு. எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த MVC பேட்டர்ன்ல ப்ரோக்ராம் பண்ணலாம், ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணலாம். சரியா? ஆனா ஒரு விஷயம் இதுல கிளியரா சொல்றேன், ஜாங்கோ இந்த MVC பேட்டர்னை ஃபாலோ பண்ணல. MVC பேட்டர்ன் வெப் அப்ளிகேஷன்னாலே டிசைன் பேட்டர்ன் MVCங்கிறது எல்லார் மைண்ட்லயும் இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாங்கோ வந்து MVC பேட்டர்னை ஃபாலோ பண்ணல, MVT அப்படிங்கிற பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. அப்ப அது என்னங்க? எம்னா மாடல்னு சொன்னீங்க, வினா வியூன்னு சொன்னீங்க, டீனா என்னதுங்க அப்படின்னா டீனா டெம்ப்ளேட்ஸ். சரியா? அப்போ அது என்ன டெம்ப்ளேட்ஸ், அதுதான் நம்ம பார்க்க போறோம். எப்படி டெம்ப்ளேட்ஸ்லாம் கிரியேட் பண்றது, அந்த டெம்ப்ளேட்ஸை வச்சு எப்படி ஜாங்கோல அப்ளிகேஷன் பண்றாங்க அப்படிங்கிறது. அப்போ ஜாங்கோ ஃபாலோஸ் MVT டிசைன் பேட்டர்ன். இதான் இப்போதைக்கு நம்ம படிச்சு வச்சிருக்கோம். அப்போ இப்படி MVT டிசைன் பேட்டர்ன்ல டெவலப் பண்ண ஜாங்கோ அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கா? ஏன்னா ஜாங்கோங்கிறதே பைத்தான் படிக்கும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் இப்படி இந்த மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன்ல இல்லை வெப் ஃப்ரேம் ஒர்க்ல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ASP.NETன்னு சொல்லுவாங்க, ஆங்குலர்னு சொல்லுவாங்க, ரியாக்ட்னு சொல்லுவாங்க. இல்லை ஜாவாக்கு போனால்
அங்கே 4-5 ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் பூட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி எம்விடியில் டெவலப் பண்ண வெப்சைட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம்ல. அப்படி கேட்டால் நிறைய இருக்கு. கூகுள் யூஸ் பண்ணுறாங்க. கூகுள் அவங்களோட வெப்சைட்லேயே எம்விடி யூஸ் பண்ணுறாங்க. நீங்களே நெட்டில் போய் தேடி பார்க்கலாம். இப்போ நானே நெட்டில் போயிட்டு ஜாங்கோ வச்சு டெவலப் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நான் போய் தேடுறேன்னு வைங்களேன். ஜாங்கோ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்லாம் போய் தேடினேன்னா என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஜாங்கோ ஃபெமிலியர் வெப்சைட்ஸ் என்னென்னலாம் போய் தேடினா ஏதாவது ஒரு வெப்சைட் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓ, இவ்வளோ வெப்சைட்ஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா ஜாங்கோவில் அப்படிங்கிறதுலாம். டிஸ்கஸ், இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை, இது எல்லாமே, யூடியூப், பிட் பக்கெட், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ், ட்ராப் பாக்ஸ், மொசிலாலாம் அவங்களோட developers.mozilla.org வெப்சைட்லேயே ஜாங்கோவுக்கான கோர்ஸே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அதெல்லாம் போய் பார்க்கலாம். சரியா? இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. மேப், யாஹூலேருந்து மேப் ரெடி பண்ணுறாங்க, அதுக்கு ஜாங்கோ யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபெமிலியரான வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. இவங்கெல்லாம் ஜாங்கோவை யூஸ் பண்ணுறவங்க. சும்மா இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஏன்னா இது ரொம்ப பெரிய அப்ளிகேஷன். இது தெரிஞ்சால் நம்ம எவ்வளோ பெரிய சைட்டை வேணாலும் அதோட ரெப்ளிகாவை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது ஜாங்கோன்னு ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோமா, ஃப்ளாஸ்க்னு ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் பார்த்தோமா. ஃப்ளாஸ்க்குங்கிறது சின்ன சின்ன அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு, ஜாங்கோங்கிறது பெரிய அப்ளிகேஷன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தோமா. இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம மைண்டில் இருக்குது. கரெக்டாக? ஜாங்கோ ஃபாலோஸ் எம்விடி டிசைன் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்துருக்கோமா. இதே மாதிரி நிறைய வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பைத்தானில் இருக்குது. சும்மா பேர் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் தேடி பாருங்கள். பிரமிட், பைத்தான் அந்த பை வச்சுட்டு பிரமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, பாட்டில்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் அதில் இருக்கிற வேற வேற ஃப்ரேம் ஒர்க்ஸ். செரி பைன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள். சரியா? அதாவது ஃப்ளாஸ்க்கும் ஜாங்கோவும் தான் பைத்தானில் இருக்கிற ரெண்டே ஃப்ரேம் ஒர்க் அப்படிலாம் முடிவு பண்ணிக்காதீங்க. நிறைய இருக்கு. பிரமிடு, பாட்டில், செரி பை, வெப் 2 பைன்னு ஒன்று இருக்கு, டொர்னடோவா, ஆமாம் டொர்னடோன்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கு. சரியா? ஃபைன். இப்போ நம்ம வந்து ஜாங்கோக்குள்ளே போயிடலாம். அப்போ ஜாங்கோக்குள்ளே போகிறோம்னா நான் ஜாங்கோவை எங்கேருந்து எடுத்துக்கிறது? பைத்தானை எங்கேருந்து எடுத்தோமோ அதே மாதிரி ஜாங்கோவை jangoproject.com, ஜாங்கோ ப்ராஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். jangoproject.com அப்படிதான் இருக்கும். ஸ்பெல்லிங் தப்பா அடிச்சிட்டேனே. jangoproject.com அவ்வளோதான். தி வெப் ஃப்ரேம் ஒர்க். இப்போ நம்ம பேசின எல்லா பாயிண்ட்ஸையும் இவங்க இதில் பேசியிருப்பாங்க. எங்கள் பேர் எப்படி வந்துச்சு, எங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன, இதோட கோடை நீங்கள் எங்கேருந்து எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். சரியா? இதில் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் ஜாங்கோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் தி லேட்டஸ்ட் வெர்ஷன். பொதுவாக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது, லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு வெர்ஷனோ 2 வெர்ஷனோ முந்தின வெர்ஷனை எடுத்துக்கிறது கொஞ்சம் சேஃப். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கூட இப்படி தான். இப்போ நீங்கள் ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணணும். நான் இந்த இதை எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்கள் சிஸ்டமில் ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணணும்னா ஜாங்கோவுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டமில் பைத்தான் இருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் பைத்தான் முடிச்சுட்டு தான் வரீங்க. இப்போ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஜாங்கோ இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்க. சரியா? இது ஜாங்கோ இன்ஸ்டாலேஷன். இதில் அந்த இது கொடுத்துருக்கேன், pip3 இன்ஸ்டால் ஜாங்கோ, அது == போட்டு நீங்கள் ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 3.1.5 இல்லை 4 பண்ணி வச்சுக்கோங்க. 6 எப்போ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அது பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா 6ம் பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு 5 பெட்டர், 3.1.5. இப்போ இது இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஜாங்கோ இன்ஸ்டாலேஷனை. மீன்வேல் நம்ம இதில் என்னென்னலாம் போட்டிருக்காங்க, ஜாங்கோ பற்றி என்னென்னலாம் நான் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஜாங்கோ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன், இதை ரெடி பண்ணியிருக்கிறவங்க. ஜாங்கோவோட ஓவர்வியூலாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம. இப்போ ஜாங்கோனா என்னென்ன கண்டென்ட் எல்லாம் நான் ஜாங்கோ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிடிகுலஸ்லி ஃபாஸ்ட், ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ஃபாஸ்டான ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதோட இன்னொரு ஃபீச்சர் பார்த்தா தெரியும். ஸ்கேலபிலிட்டி இல்லை வெர்சடைல்ங்கிறது இதோட இன்னொரு ஃபீச்சராக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஜாங்கோ வெப் ஃப்ரேம் ஒர்க்கே நிறைய கண்டென்ட்டை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும்.
நீங்கள் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த டெவலப்பர்ஸ் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஃபீச்சர் ஃபுல்லி லோடட். இதெல்லாம் ஜாங்கோட ஃபீச்சர்ஸ். ஃபுல்லி லோடட்னா என்ன, நிறைய லைப்ரரிஸ் அவைலபிளாக இருக்குது. லட்சக்கணக்கான லைப்ரரிஸ் அவைலபிளாக இருக்குது ஜாங்கோவில். அவ்வளோ லைப்ரரிஸ், ஏன்னா ஓப்பன் சோர்ஸாக ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறதுனால நிறைய வேர்ல்டு வைடு இருக்கிற பைத்தான் டெவலப்பர்ஸ், ஜாங்கோ டெவலப்பர்ஸ், வெப் டெவலப்பர்ஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி லோடட். கரெக்டாக. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, ரீஅஷ்யூரிங்லி செக்யூர். இந்த செக்யூரிட்டிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க இதில். எஸ், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னு போய் பாருங்க. அது வந்து பைத்தான் ரிலேட்டடாக இருக்காது. எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னா என்னது, எப்படி வந்து ஒரு query எழுதும்போது அதில் எஸ்கியூஎல் அந்த queryல வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணி டேட்டாவை எடுக்கிறாங்க. கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்னது, கிராஸ் சைட் ஃபோர்ஜரினா என்னது, இதெல்லாம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்க. இதுக்கான தனித்தனி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு இதில். என்ன செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஓவாஸ், ஓப்பன் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் நினைக்கிறேன், OWASP. அந்த சைட்டெல்லாம் போய் பாருங்க. எப்படி வந்து இந்த ஹேக்கிங்லாம் பண்ணுறதுக்கு எப்படி ஒவ்வொரு சைட்டை அட்டாக் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி ஜாங்கோ ஓவர் கம் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸ்கேலபிள், இது நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜாங்கோ வச்சு பண்ண முடியும் அப்படிங்கிறது சொன்னேன். நாலாவது வெர்சடைல். வெர்சடைலுங்கிறதோட மீனிங் என்னென்னா, கிட்டத்தட்ட எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, வெர்சடைல்னா ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லா வேலையும் செய்யும் ஜாங்கோ. நீங்கள் ஒரு சின்ன ஆர்கனைசேஷனுக்கு வெப்சைட் வேணுனாலும் பண்ணலாம், ஒரு காலேஜுக்கு வெப்சைட் வேணுனாலும் பண்ணலாம். நாசா மாதிரி, நாசாவில் கூட ஜாங்கோ யூஸ் பண்ணுறாங்க. நாசா மாதிரி வந்து ஒரு சயின்டிஃபிக் ஆர்கனைசேஷன், ஏதோ ஒரு ரிசர்ச் சென்டர், அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் நான் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இது மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதான் அவங்க கொடுத்துருக்கிறது. கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன்ஸ், கவர்மெண்ட்ஸ், இது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரம் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் டு சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ். சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ், ட்விட்டர் மாதிரி நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் ஜாங்கோவோட ஃபீச்சர்ஸ். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது. இப்போ ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? அடுத்தது ஸ்டெப் போகலாமா நம்ம? அவ்வளோதாங்க. இப்போ ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நான் வந்து ஆட்டம்னு ஒரு ஐடி ஜாங்கோ ஃபாலோ பண்ணுறேன், அது சொல்கிறேன். அது வேணால் அடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆட்டம் ஐடி, இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆட்டம் ஐடி, சரியா? இதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் லினக்ஸ் மிஷின் வச்சுருக்கேன், அதனால் லினக்ஸில் காட்டுது. நீங்கள் ஆட்டம் ஐடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போது நம்மளோட வேலையை நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆட்டம் ஐடி இன்ஸ்டால் இது கிட்டத்தட்ட விஷுவல் ஸ்டுடியோ கோட் மாதிரி ஒரு விஷயம், அவ்வளோதான். இப்போ ஆட்டம் ஐடியும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் அதில் உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் காமிக்கிறேன், எப்படின்னாலும் சரி. நீங்கள் அதை இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாலும் சரி, பேரலாக ஃபாலோ பண்ணாலும் சரி. அப்போ ஆட்டம் ஐடியும் இன்ஸ்டால் பண்ணிடுறீங்களா? விஎஸ் கோட் இந்த செஷனில் ஆட்டம் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். விஎஸ் கோட் வச்சுருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதில் ஏதாவது கான்ஃபிகரேஷன் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அது பின்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கணும். நீங்கள் ஆட்டமே வச்சுக்கோங்களேன். ஆட்டமும் ஓப்பன் சோர்ஸ் தான், ஃப்ரீ தான். பொதுவாக வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் ஆட்டம் ஐடி யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக நான் ஆட்டம் எடுத்தேன், அவ்வளோதான். நீங்கள் பைத்தாம் யூஸ் பண்ணலாம், விஎஸ் கோடு யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். இதையும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இமீடியட்டாக இந்த ப்ரோக்ராம் பண்ணுறத ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஆட்டம் ஐடி ஓப்பன் பண்ண போகிறேன். ஆட்டம் ஐடி ஓப்பன் பண்ணுறேன். இப்படி தான் உங்களுக்கும் இருக்கும், ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படிங்கிற பேரில் இருக்கும். இதில் ஏற்கனவே கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் இங்கே இந்த மாதிரிலாம் சும்மா ஜாப்ஸ் ப்ராஜெக்ட் இந்த மாதிரிலாம் காமிச்சிட்ருக்கோம். இதில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஐடி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஐடி யூஸ் பண்ணுறதுல இந்த ஐடியில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கணும். என்னென்னலாம் பண்ணிக்கணும்னா, இந்த ஐடியில் சில பிளகின்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். என்னென்ன மாதிரி பிளகின்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னா, இந்த ஐடியில் எடிட் போங்க, ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போங்க. எடிட் ப்ரிஃபரன்சஸ் போனீங்கன்னா இப்படி காட்டும் உங்களுக்கு. இதில் எடிட் ப்ரிஃபரன்சஸ், இந்த ஐடியில் எடிட் ப்ரிஃபரன்சஸ் இப்படி போனீங்கன்னா எடிட்டர், கீப் பைண்டிங், பேக்கேஜஸ், தீம்ஸ், அப்டேட்ஸ், இன்ஸ்டால் இதெல்லாம் காமிக்கும். இப்போ இந்த ஐடியில் 1-2 ஆட் ஆன்ஸ் நம்ம இப்போ பைத்தான் ப்ராஜெக்ட் பண்ணுறோம்ல, ஏன்னா ஆட்டம்ங்கிறது பைத்தானுக்கு மட்டும் இல்லை,
அப்போ பைத்தானுக்கு எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். எப்படி ஆட் பண்ணுறது? இந்த இன்ஸ்டாலுக்கு போயிட்டு இங்கே போயிட்டு இப்போ எனக்கு ஒரு 3 பிளகின்ஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். என்னென்னலாம் அப்படின்னா, நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் யோ அப்படின்னு ஒன்று இருக்கும். பிளாட்ஃபார்ம் யோ ஐடி டெர்மினல் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால அன்இன்ஸ்டால்னு காமிக்குது. நீங்கள் இங்கே தேட வேண்டியது பிளாட்ஃபார்ம் யோ ஐடியோ டெர்மினல். இது இருக்கா? உங்களுக்கு இங்கே இன்ஸ்டால்னு இருக்கும். இப்போ பிளாட்ஃபார்ம் யோ ஐடி டெர்மினல் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிளாட்ஃபார்ம் ஐஓ அது வந்து பிளாட்ஃபார்ம் ஐஓ ஐடி டெர்மினல். சரியா? இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் ஐஓ ஐடி டெர்மினல். ஒருவேளை நீங்கள் ஆட்டம் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இப்போ பைத்தான் ஏற்கனவே நமக்கு பைத்தான் கோடிங் தெரியும். அதனால இப்போ முன்னாடி நம்ம ஃபுல்லாகவே நோட் பேடில் டைப் பண்ணி நோட் பேட் ++ல டைப் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு பதிலாக ஆட்டோ கம்ப்ளீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தான் கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். அதனால ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தான்னு ஒன்று இருக்கும். நீங்கள் டைப் பண்ண அதுவே ட்ராப் டவுனில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். இப்போ ஜாவாலாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எக்லிப்ஸில் இந்த மாதிரிலாம் காமிக்கும்ல, அது மாதிரி இங்கே ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தான் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் ஐஓ ஐடி டெர்மினல். நம்பர் 2 ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தான். இதில் டைப் பண்ணுறேன். இதுலேருந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாட்ஃபார்ம் ஐஓ ஐடி டெர்மினல் இது ஃபஸ்ட்டு, அதை பண்ணணும். ரெண்டாவது ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தான். இது ரெண்டையும் பண்ணினவங்க மூணாவதா ஆட்டம் ஜாங்கோன்னு ஒன்று இருக்கும், அதையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ஜாங்கோ ப்ரோக்ராம் பண்ணுறது இதுக்கு தெரியணும் ஆட்டம்க்கு. ரெண்டாவது ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தான். ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தானுக்கு அப்புறமா ஆட்டம் ஜாங்கோ. ஆட்டம் ஜாங்கோன்னு ஒன்று இருக்கும். ஜாங்கோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆட்டமில் பண்ணுறது. இதை பண்ணி வச்சுக்கோங்க. இது 3 தான். ஆட்டம் ஜாங்கோ இது 3. இந்த 3ம் பேக்கேஜஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஆடான்ஸ். இந்த ஆடான்ஸை நம்மளோட ஆட்டம்ல யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரியா? இந்த 3ஐயும் இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் இந்த இன்ஸ்டலேஷன்லாம் போயிட்டுருக்கோம். அதனால கொஞ்சம் முதல்ல முடிச்சவங்களுக்கு போர் அடித்தாலும் அடிக்கும். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து நம்ம இதை ஏன்னா ஒரே வேலையை தான் திரும்ப இன்ஸ்டாலிங் ஆட்டம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரே வேலையை தான் திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் இல்லை, நல்லாவே ஈஸியாக தான் இருக்கும். நிறுவனவங்க மட்டும் ஆட்டம் பேக்கேஜஸ் இதை இன்ஸ்டால் பண்ணவங்க மட்டும் ஜாங்கோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஜாங்கோவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜாங்கோ இன்ஸ்டால் ஆயிடுச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? இப்போ நம்ம போய் கன்ஃபார்ம் பண்ணலாம் ஜாங்கோ இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத. பண்ணினவங்க மற்றவங்க அது பண்ணிட்டு இருங்க. ஜாங்கோ இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? பைத்தன் 3 ஸ்பேஸ் -m கொடுங்க, ஜாங்கோ அப்படின்னு கொடுங்க, ஸ்பேஸ் -, வெர்ஷன். இப்போ நான் 3.1.5 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்கள் மிஷினில் ஜாங்கோ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதை இது பண்ணுங்க. பண்ணினவங்க மட்டும், மற்றவங்க பண்ணிட்டு சொல்லுங்கள். கரெக்டா? இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ புதுசாக நாங்கள் எதையும் பைத்தானில் ஜாங்கோவில் எதையும் பேசலை. ஜென்ரலாக இந்த டாபிக்ஸ் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது என்ன பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு வெப் சர்வர்னா என்ன? இப்போ வெப் சர்வர் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஐடியாக இருக்கலாம், நான் ஐடியாக இருக்கலாம். இந்த கொஸ்டின்லாம் தேட ஆரம்பிங்க. வெப் சர்வருங்கிறது சாஃப்ட்வேரா ஹார்ட்வேரா என்னன்னு புரிஞ்சுக்கிறது. இதுக்கெல்லாம் இந்த டிஸ்கஷன் சும்மா பண்ணிட்டு இருப்போமா? என்ன சொல்கிறீங்க? ஒரு வெப் சர்வருங்கிறது ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சர்வர்லாம் சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் சர்வரே யூஸ் பண்ணதில்லை,
நான் கிளையண்ட்டே யூஸ் பண்ணதில்லை, இப்படி யாரெல்லாம் இருக்கீங்க? எப்படியும் அந்த இன்ஸ்டாலேஷன் பேரலாக போயிட்டு இருக்கட்டும். இந்த டிஸ்கஷன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி, சர்வர் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. அதில் ப்ராஜெக்ட்னா என்ன, அப்ளிகேஷன்னா என்ன. இப்போ சர்வருங்கிறது ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா, வெப் சர்வருங்கிறது ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா, இதெல்லாம் பற்றி சும்மா ஜென்ரல் டிஸ்கஷன். இதில் என்ன இங்கி பிங்கி பாங்கி தான், ஒன்று இதை சொல்லணும் இல்லை அதை சொல்லணும். வெப் சர்வருங்கிறது சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இல்லை ரெண்டும் சேர்ந்தது. ஒருத்தர் ரெண்டும் சேர்ந்தது சொல்லியிருக்காரு, மீதி எல்லாரும் என்ன சொல்கிறீங்க? சும்மா கெஸ் தான், இதில் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ ஹார்ட்வேர் ப்ளஸ் நான் ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரான்னு கேட்குறேன், ஒருத்தர் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேர்னு சொல்கிறாரு. அது மாதிரி நம்மளும் இன்னொருத்தர் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன், ஜாலியாக ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்ல வேண்டியதான். எல்லாருமே சொல்லுங்க. என்ன ஆன்லைன் கிளாஸ்னா ஒருத்தர் மட்டுமே பேசிட்டு இருந்தா எப்படி தாங்குறது மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம்? போத் ஹோஸ்டிங் வெப்சைட்ஸ், ஐ திங்க் போத் சாஃப்ட்வேர். வெப் சர்வருங்கிறது சாஃப்ட்வேர் தான். ஹார்ட்வேருங்கிறது அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த் வேணுமோ அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட, அதாவது நிறைய உங்களுக்கு இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெக்வஸ்ட் நிறைய வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த டேர்ம்லாம் போய் பாருங்கள். வெப் சர்வர்னா என்னங்கிறது போய் பாருங்கள். டிராஃபிக்னா என்ன, வெப்சைட்டில் வந்து டிராஃபிக் நிறைய இருக்குது அப்படின்னா என்னது? இப்போ டிராஃபிக்னா பொதுவாக என்னது, ரோட்டில் நிறைய வண்டி போயிட்டே இருந்தால் டிராஃபிக். அப்போ வெப்சைட்டில் டிராஃபிக் நிறையனா என்ன மீனிங்கில் சொல்லுவாங்க? உங்களோட கெஸ் எல்லாம் சொல்லுங்களேன். என் வெப்சைட்டில் நிறைய டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா உங்கள் கெஸ் என்ன? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லனாலும் சொல்லுங்கள், டைப் தான் பண்ணணுங்கிறதுலாம் இல்லை. டூ மெனி ரெக்வெஸ்ட்ஸ், ஓகே. இளங்கோவன் வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு, டூ மெனி ரெக்வெஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனால் தயவுசெய்து அமைதியாக மட்டும் இருக்காது. எதுக்காகனா கொஞ்சம் லைவாக இருக்கும், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். வெப் சர்வர், ஐ திங்க் சாஃப்ட்வேர். ஆமாம், சொல்லுங்க. ஒரே நேரத்தில் நிறைய பேர் வந்து லாகின் பண்றது, அதாவது ஒரே நேரத்தில். சூப்பர், அதுதான் வந்து டிராஃபிக். ஓகே. வெப் சர்வர் சாஃப்ட்வேர், too many users using at the same time, visit many times, visitors are okay. Like exam, too many users accessing the same resource. கரெக்ட். இதுதான் வெப்சைட்டில் டிராஃபிக் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இப்போ டிராஃபிக் நிறைய இருக்குன்னா இப்போ நம்ம என்ன இதில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? டிராஃபிக்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பொதுவாக டிராஃபிக்னா நம்ம ரோட்டில் பார்க்குற டிராஃபிக், நிறைய மனுஷங்க நேரில் வர்றது. இங்கே வெப்சைட்டை நேரில் போய் பார்க்க முடியாதுல்ல. அப்போ வெப்சைட்டுக்கு வர்றதெல்லாம் இவங்க வந்து ரெக்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ரெக்வெஸ்ட்னா என்னது? இப்போ நான் போகிறேன், நான் போயிட்டு இப்போ உங்கள் முன்னாடி தானே இப்போ jangoproject.com அப்படின்னு டைப் பண்ணேன்ல, இது ஒரு ரெக்வெஸ்ட். நான் வந்து jangoproject.comனு டைப் பண்ணால் அவங்க எனக்கு jangoproject.comோட ஹோம் பேஜை கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இதுலேயே jangoproject.com அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னொருத்தர் போகிறார், jangoproject.com அப்படின்னு கொடுத்து /downloadsன்னு கொடுக்குறாரு. அவர் இன்னொரு ரெக்வெஸ்ட்டை கொடுக்குறாரு, எனக்கு இந்த பேஜை கொடுங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒருத்தர் இதை கொடுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் இதை கொடுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஹோட்டலில் போய் ஒவ்வொருத்தர் ஒன்று ஆர்டர் பண்ணுற மாதிரி தான். எனக்கு தோசை கொடுங்க, இட்லி கொடுங்கன்னு ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம எல்லாரும் ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ ஹோட்டலில் நம்மக்கிட்ட ஒரு மெனு லிஸ்ட் இருக்கும், அந்த மெனு லிஸ்ட் வச்சு ஆர்டர் பண்ணுவோம். இங்கே நம்ம கொடுக்குற ரெக்வெஸ்ட்டுக்கு அங்கே ஒரு டெம்ப்ளேட், அங்கே ஒரு என்ன சொல்கிறது, அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. நம்ம போனோடனே நம்மக்கிட்ட ஒரு மெனுவை கொடுத்துருவாங்க, இதில் இருக்கிறத கேளுங்க சார் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இங்கே நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறோம், அதுதான் ரூல்ஸ். அப்போ வெப்சைட்டுக்கு நான் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன்னா நான் என் விருப்பம் போலலாம் ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியாது. நான் கண்டிப்பாக ஒரு ப்ரௌசர் வச்சுருக்கணும், அந்த ப்ரௌசரில் போய் நான் ஒரு யூஆர்எல், அந்த வெப்சைட்டோட நேமை டைப் பண்ணியிருக்கணும், என்டர் கொடுத்துருக்கணும். இப்படி கொடுத்து தானே நான் வெப்சைட்டுக்கு வந்து என்னோட ரெக்வெஸ்ட்டை கொடுக்குறேன். அப்போ நான் வந்து ப்ரௌசர் வச்சுருக்கணும், ப்ரௌசரில் இந்த இடத்துல தான் போய் டைப் பண்ணணும். அந்த வெப்சைட் நேமை டைப் பண்ணும்போது முன்னாடி வந்து இப்படி HTTPனோ HTTPSனோ இருக்கணும், இப்படி // இருக்கணும், www இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்போ twitter.com அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து ட்விட்டர் இப்படி .comனு இருக்கணும், இல்லை .co.inன்னு இருக்கணும், இல்லை orgன்னு இருக்கணும், EDUன்னு இருக்கணும். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அப்போ நான் இந்த ஸ்ட்ரக்சருக்கு, அப்போ நான் வந்து சில விதிமுறைகள், சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன். இந்த ரூல்ஸுக்கு வேற என்ன பேர் அப்படின்னா இந்த ரூல்ஸுக்கு தான் ப்ரோட்டோகால் அப்படின்னு பேர். அப்போ நான் ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புகிறேன், இந்த ரெக்வெஸ்ட்டை நான் வந்து எனக்கு விருப்பப்பட்ட முறையிலலாம் அனுப்ப முடியாது, அதுக்குன்னு நான் ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். அப்போ ப்ரோட்டோகால்னா என்னது?
புரோட்டோகால்னா ரூல்ஸ், விதிகள். அப்போ இந்த புரோட்டோகாலை நான் எப்படி ஃபாலோ பண்றேன்? இந்த புரோட்டோகாலை நான் ஃபாலோ பண்ற அப்ரோச் தான் ஹைப்பர் டெக்ஸ்ட். இப்போ நான் நெட்ல கொடுக்குற டெக்ஸ்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்களேன். நான் நார்மலா வேர்ட்லயோ நோட் பேட்லயோ டைப் பண்றேன் அப்படின்னா அது டெக்ஸ்ட். நான் இன்டர்நெட்ல ஒரு லிங்க் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னா அது ஹைப்பர் டெக்ஸ்ட். அப்போ நான் வந்து இப்போ google.com, djangoproject.com அப்படின்னு ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட். ஏன் அது ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்றேன்? அதை நான் ப்ரௌசர்ல போய் டைப் பண்றேன். அப்படி ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட்டை நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு சில ப்ரோட்டோகால்ஸை நான் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இதே மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபைல் அனுப்பணும், ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு நான் ஒன்று அனுப்பணும்னா ஃபைல் அனுப்புறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். அது ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இதை தான் இவங்க சுருக்கி சுருக்கி சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கலாம். டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒன்று இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் ஃபெமிலியரா தெரிஞ்சது இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் டிஎன்எஸ் இந்த மாதிரி பேர்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும். அந்த வெப்சைட் பேருக்கு பின்னாடி ஒரு ஐபி அட்ரஸ். இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ங்கிறது எப்படி நமக்கு மொபைல் நம்பருக்குன்னு ஒரு நம்பர், நமக்குன்னு ஒரு யூனிக் நம்பர் இருக்கு, அது மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். அந்த யூனிக் நம்பரை கொடுக்குறது. அந்த யூனிக் நம்பர் சில டைம்ல டெம்பரரியா கூட இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஐபி அட்ரஸ் ஸ்டாட்டிக்காகவும் இருக்கலாம், டைனமிக்காகவும் இருக்கலாம், மாறிக்கிட்டே இருக்கலாம். அப்போ ஐபி அட்ரஸ் மாறிக்கிட்டே இருக்கலாம்னு சொன்னா மொபைல் நம்பர் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரியா? ஏன் மொபைல் நம்பர் தான் மாறவே மாறாது, அப்போ ஐபி அட்ரஸும் மாறக்கூடாதுல்ல அப்படின்லாம் உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா ரொம்ப நியாயமான கேள்வி. அப்போ அதெல்லாம் என்ன? அப்போ ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்னா என்ன, டைனமிக் ஐபி அட்ரஸ்னா என்ன? இதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது நெட்ல போய் தேடி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய இதை செஞ்சு பார்க்குற மாதிரி வெப்சைட்ஸ் கூட இருக்கலாம். நான் இன்னும் தேடி பார்த்தது இல்லை, ஆனால் கண்டிப்பா தேடி பாருங்க. கேம் மாதிரி இதை சொல்லிக் கொடுக்குற ஏதாவது வெப்சைட்ஸ் கண்டிப்பா இருக்கலாம். அப்போ ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்ற இந்த ப்ரோட்டோகால்க்கு வந்து எஃப்டிபி அப்படின்னு பேரு. நான் ப்ரௌஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு நான் பண்றதுக்கு இந்த ப்ரோட்டோகால்க்கு ஹெச்டிடிபின்னு பேரு. இதுவே என்கிரிப்ட் ஆகி, ஏன்னா நான் யூசர் நேம் கொடுப்பேன், பாஸ்வேர்டு கொடுப்பேன், என்னோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுப்பேன். அந்த மாதிரி நேரத்துல என்னோட டேட்டா எல்லாம் அப்படியே போச்சுன்னா யாராவது ஹேக்கர் அதெல்லாம் எடுத்து பார்த்துருவாங்களோ, இல்லை என்னோட டேட்டா எல்லாம் அவங்க ஹேக் பண்ணி எடுத்துருவாங்களோ அப்படின்னு சந்தேகம் இருந்தா அதுக்கு தான் ஹெச்டிடிபி செக்யூர் அப்படின்னு கொடுக்குறது. அதான் ஹெச்டிடிபிஎஸ். நீங்க பார்க்குற மெஜாரிட்டி வெப்சைட்ஸ் ஹெச்டிடிபிஎஸ். ரொம்ப நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஹெச்டிடிபி இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே ஹெச்டிடிபிஎஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவு கொண்டு வந்துட்டாங்க. அது ஹெச்டிடிபி செக்யூர்டு. அப்போ ஒரு வெப்சைட்டை செக்யூர்டு ஹெச்டிடிபி வெப்சைட்டை ஹெச்டிடிபிஎஸ் வெப்சைட்டா மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கான சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ்லாம் இருப்பாங்க. சிஏ நினைக்கிறேன் அவங்க பேரு. சர்டிஃபிகேஷன்லாம் கொடுப்பாங்க. இந்த வெப்சைட் வந்து செக்யூர்டா தான் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு சர்டிஃபிகேஷன்லாம் கொடுப்பாங்க. இப்போ நீங்க ஒரு வெப்சைட் ரெடி பண்றீங்க, அதை எப்படி ஹெச்டிடிபிஎஸ்ஸா மாத்துறது? போய் 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 படிச்சு பார்த்தீங்கன்னா படிக்க படிக்க எல்லாமே புரியும். ஆடடா இதெல்லாம் இவ்வளவு நாள் தெரியாம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஃபீல் தான் அதிகமா இருக்கும். இதெல்லாம் தேடி பாருங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு வெப் டெவலப்பரா மாற போறோம். இந்த செஷனோட இன்னும் 1 வாரம் 2 வாரத்திலயோ 3 வாரத்திலயோ ஒரு வெப் டெவலப்பரா மாற போறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியணும்ல. இப்போ ஒரு வெப்சைட் டைப் பண்றேன். இப்போ நான் HTTPS அப்படின்னு டைப் பண்றேன். இப்போ twitter.comனு டைப் பண்றேன். இங்க கண்டிப்பா www கொடுக்கணுமா? இல்ல கொடுக்காம இருக்கலாமா? கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சில வெப்சைட்ஸுக்கு ஒரே வெப்சைட்டுக்கு 2-3 வெப்சைட் நேம் கொடுக்குறாங்க. fb.com, facebook.com ரெண்டும் ஒரே சைட்டுக்கு போகுது. இப்போ கவர்மெண்ட் 2 பேங்கை ஒன்னா மெர்ஜ் பண்ணிடுது. பேங்க் ஆஃப் பரோடாவையும் விஜயா பேங்கையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணிடுது. நான் விஜயா பேங்க்னு டைப் பண்ணாலும் பேங்க் ஆஃப் பரோடான்னு டைப் பண்ணாலும் முன்னாடி 2 வெப்சைட்டுக்கு போய்கிட்டு இருந்தது. இப்போ ஒரே வெப்சைட்டுக்கு போகுது. எப்படி? இந்த மாதிரி ஒரு லேமேன் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு புரியுற மாதிரி நெட்ல ஆன்சர் கிடைக்கும். அதெல்லாம் தேடி போய் பாருங்க. பொதுவாக வெப் சர்வர் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர். அப்போ இந்த வெப் சர்வருங்கிறது என்னது? அப்போ வெப் சர்வர்னா இப்போ வெப் சர்வருங்கிறது சாஃப்ட்வேர் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம்னா என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. இந்த லேப்டாப் தான் என்னோட ஹார்ட்வேர். அப்போ என்னோட லேப்டாப்பை நான் வெப் சர்வரா மாற்ற முடியுமா? நீங்க வெப் சர்வர்னா சாஃப்ட்வேர் தானே சொல்றீங்க. அப்போ என்னோட லேப்டாப்பையே நான் வெப் சர்வரா மாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. சரி, மாற்ற முடியும்னு வச்சுக்கோம். ஏன்னா அது ஒரு சாஃப்ட்வேர்னா கண்டிப்பா உங்க மிஷின்லயே அதை இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் பேர் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அப்போ இதெல்லாம் நம்ம நெட்ல போய் தேடணும். எனக்கு தெரிஞ்சு என்னென்ன வெப் சர்வர்லாம் இருக்கு, அப்போ ஃபேமஸ் வெப் சர்வர்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு நான் போய் தேடுறேன். வெப் சர்வர். இப்போ வெப் சர்வர்னா என்ன கொடுத்துருக்காங்க? சர்வர் சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
அதுக்கு விக்கிபீடியாவில் என்னென்னலாம் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வலை வழங்கியா தமிழ்லேயே நல்லா புரியிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. படம்லாம் ரொம்ப புரியிற மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த இமேஜை போய் பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இமேஜை ஒரு ரெக்வெஸ்ட் போகுது, அது இன்னொரு வெப் சர்வருக்கு போகுது, அதுலேருந்து நமக்கு ஆன்சர் வருது. அப்போ நம்ம கொடுக்குறது ரெக்வெஸ்ட், அவங்க கொடுக்குறது ரெஸ்பான்ஸ். அப்போ நம்ம கொடுக்குறது ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்டாக இருந்தால் அவங்க நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குறது ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ். இதெல்லாம் இந்த செஷன் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த டேர்ம் எல்லாம். சரியா? நம்ம கொடுக்குறது ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட், அதுக்கு நமக்கு வெப்சைட் திரும்ப கொடுக்குறது ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ். அப்போ இதெல்லாம் எப்படி பண்றாங்க? அப்போ என்னோட மிஷினை நான் வந்து ஒரு வெப் சர்வரா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? அப்போ என்ன சர்வர் நான் இன்ஸ்டால் பண்ணணும்? இதெல்லாம் தேடி பாருங்க. நிறைய ஃபேமஸான, இதுல ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க தேடுற எல்லாமே ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம், ஃப்ரீயா கிடைக்கும். நீங்க தேடுற மெஜாரிட்டி ஓப்பன் சோர்ஸா இருக்கும். ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு நல்லவங்க இருக்காங்களா? நம்ம வந்து எவ்வளவு சொசைட்டி கெட்டு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பேசுறது கேட்கலையா? ஐயோ, கேக்குதாங்க நான் பேசுறது? கேக்குது, நல்லா கேக்குது. அப்படிங்கிற மாதிரியான வியூலாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம ஏதாவது பண்ணணுமே, இவ்வளவு பேரோட உழைப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், அப்ப நம்மளும் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெப் சர்வீஸ், ஃபேமஸான வெப் சர்வீஸ் லிஸ்ட் எல்லாம் சொல்றேன். டாம்கேட் இருக்கு, ஜெட்டி இருக்கு, இதெல்லாம் போய் பாருங்க. சரியா? நிறைய இருக்கு. வெப்லாஜிக் இருக்கு, வெப்ஸ்பியர் இருக்கு, ஜேபாஸ்னு ஒன்று இருக்கு. இதெல்லாமே ஓப்பன் சோர்ஸா இருக்கும். டாம்கேட்லாம் அப்பாச்சி டாம்கேட்னு ரொம்ப காலமா இருக்கிறது. வெப்ஸ்பியர், வெப்லாஜிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? இப்போ நம்ம இந்த வெப் சர்வீஸ்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் வந்து இப்போ ஜாவால யூஸ் பண்றீங்க, ASP.NET யூஸ் பண்றீங்க, .NETல யூஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். நம்ம இப்போ ஜாங்கோ கத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சர்வரே தூக்கி உரமா வச்சிடலாம். ஏன்னா ஜாங்கோவே இன்பில்ட்டா வெப் சர்வர் வச்சிருக்கோம். இன்பில்ட் வெப் சர்வர் வச்சிருக்கோம், ஜாங்கோவே இன்பில்ட் டிபி வச்சிருக்கோம். நமக்கு வேணும்னா மட்டும்தான், வேற வெப் சர்வர் வேணும்னா தான் வேற வெப் சர்வருக்கு போகணும். இப்போ பொதுவாக ஜாவா படிக்கிறவங்க, .NET படிக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு வெப் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. மைக்ரோசாஃப்டே தனியாக ஒரு வெப் சர்வர் ஒன்று கொடுக்கும், இல்லைனா இவங்க டாம்கேட், அப்பாச்சி டாம்கேட்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க PHP பண்ணும்போதெல்லாம். இந்த மாதிரி நம்ம மிஷினில் நம்ம தனியாக ஒரு வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ணி தான் மற்ற வெப் ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஜாங்கோ பண்ணுறீங்கன்னா ஜாங்கோவில் இந்த மாதிரியான வெப் சர்வரோட நீடும் இருக்குது. அப்போ வெப் சர்வர்னா என்னது அப்படிங்கிற டிஸ்கஷனுக்கு போயிட்டோம்னா, வெப் சர்வருங்கிறது இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு வெப் சர்வர் அப்படிங்கிறத நான் சும்மா இப்படி ஒரு படம் வரைகிறேன். ஒரு லேப்டாப் தான் வெப் சர்வர்னு வச்சுக்கோங்க. அந்த லேப்டாப்குள்ள தான் நீங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க. உங்களோட ப்ராஜெக்டை நீங்க அந்த லேப்டாப்குள்ள தான் பண்ண போறீங்க. கரெக்டா? நீங்க வந்து என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களோட லேப்டாப்ல இருந்து தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டேட்டாலாம் போகுது அப்படின்னா, இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே நிறைய வச்சிருப்பாங்க. அவங்களே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஒன்று வச்சிருப்பாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்சூரன்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. இன்னும் வேற ஏதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் மாதிரி எதுவும் வச்சிருக்காங்களாங்கிறது தெரியல. அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அது ஒன்னொன்னு ஒரு அப்ளிகேஷன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது உங்களோட ப்ராஜெக்ட், அவங்களோட இன்சூரன்ஸ் டொமைன்ங்கிறது அது வந்து தனியா ஒரு அப்ளிகேஷன், அவங்களோட பேங்க் தனியா அப்ளிகேஷன், அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் தனியா ஒரு அப்ளிகேஷன். அப்போ ஒரு வெப் சர்வருங்கிறது ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்குது. அந்த என்விரான்மெண்ட்ல தான் உங்களோட ப்ராஜெக்ட் இருக்கு. உங்களோட ப்ராஜெக்ட் இருக்கிற இடமே உங்களோட வெப் சர்வர் தான். அந்த ப்ராஜெக்டுக்குள்ள என்ன இருக்கு? அந்த ப்ராஜெக்டுக்குள்ள இருக்கிற ஒன்னொன்னும் ஒரு அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்னா நம்ம அப்ளை பண்றோம், ரியல் லைஃப்ல அது பயன்படும், அவ்வளவுதான். இது அப்ளிகேஷன் 1, இது அப்ளிகேஷன் 2, இது அப்ளிகேஷன் 3. இப்படி இந்த பேஸ் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். அப்போ ப்ராஜெக்ட்னா என்னது? ப்ராஜெக்ட்டுங்கிறது அப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ். ஏன்னா புதுசா நம்ம ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயம் பண்றோம்ல. அப்போ ப்ராஜெக்ட், இப்போ பைத்தான்ல ஜாங்கோல ப்ராஜெக்ட்னா நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ப்ராஜெக்ட்டுங்கிறது நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அந்த அப்ளிகேஷன்ஸோட சேர்ந்து நிறைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸும் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ப்ராஜெக்ட். அப்போ அப்ளிகேஷன்னா என்னது? இப்போ நான் அப்ளிகேஷனா உங்ககிட்ட என்ன சொன்னேன்? மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு அப்ளிகேஷன், இன்சூரன்ஸ் ஒரு அப்ளிகேஷன். இதே மாதிரி நீங்க இன்னொரு வெப்சைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஃப்ரீ தமிழ் புக்ஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஃப்ரீ தமிழ் புக்ஸ்ல போய் நிறைய புக்கா டவுன்லோட் பண்றீங்க. அதுல இப்போ புக் டவுன்லோட் பண்ற மாதிரி அதுல ஆடியோ புக்ஸும் நீங்க டவுன்லோட் பண்ணலாம், இல்ல வீடியோவும் டவுன்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு என்ன சொல்றது, ஒவ்வொரு டாஸ்க். நான் அந்த சைட்டுக்கே போறேன், அந்த சைட்லயே போயிட்டு புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்றது ஒண்ணு.
ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்றதுக்கு ஒன்று, வீடியோஸ் இருந்தால் வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்றதுக்கு. இது ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு அப்ளிகேஷன். புரியுதா? இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற ஒரு இடம் தான் சர்வர். அப்போ இப்படி ஒரு சர்வரை மற்ற ஃப்ரேம் ஒர்க் படிக்கிறீங்கன்னா நீங்க அப்பாச்சி டாம்கேட் மாதிரி ஏதோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி நீட் எதுவும் கிடையாது. இப்போ ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜாங்கோக்கு இப்போ ஆட்டம்ல யூஸ் பண்ண போறோம், என்னென்னலாம் பண்ண போறோம். இப்போ ஜாங்கோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ப்ராஜெக்டை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அப்போ நம்மளோட ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நமக்கு சர்வர் இன்ஸ்டாலேஷன் தேவை கிடையாது. அப்போ ஒரு பாயிண்ட் முடிஞ்சுது, கரெக்டா? அடுத்து இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோமா? அப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா முதல்ல ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு ஒரு ஃபோல்டர் வேணும்ல, அதை தான் நான் பண்ண போறேன். இப்போ பொதுவாக நீங்க பைத்தான் ப்ரோக்ராம்லாம் எப்படி ரன் பண்ணியிருப்பீங்க? பைத்தான்னு கொடுத்துருப்பீங்க, பைன்னு கொடுத்துருப்பீங்க, இல்லை பைத்தான் 3ன்னு கொடுத்துருப்பீங்க. இதுதான் கமாண்ட் லைன்ல போயிட்டு பைத்தான் 3 இப்போ 1.5 ஒன்னுன்னு ஒரு பைத்தான் ஃபைல் வச்சிருக்கீங்கன்னா பைத்தான் 3 1.5 அப்படின்னு கொடுப்பீங்க. இதே ஜாவானா முதல்ல ஜாவா சீனு அந்த ஃபைல் எடுத்துக்குவீங்க, 1.java இப்படின்னு கொடுத்து அதை கம்பைல் பண்ணுவீங்க. இதுதானே நீங்க கமாண்ட் லைன்ல கொடுக்குற கமாண்ட். கம்பைல் பண்றதுக்கோ இல்லை ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜாவா 1 இப்படி கொடுப்பீங்க, பைத்தான்னா பைத்தான் 3ன்னு கொடுப்பீங்க. இதுதான் நீங்க கமாண்ட் லைன்ல கொடுக்குற கமாண்ட். எதுக்கு? பைத்தான் ரன் பண்றதுக்கு. அப்போ பைத்தான் ரன் பண்ற மாதிரியே ஜாங்கோ ரன் பண்ணணும்ல, அதுக்கான கமாண்ட் லைன் வந்து ஜாங்கோ அட்மின். நோட் பண்ணி வச்சுக்கோ, சரியா? அங்க பைத்தான் 3ன்னு கொடுத்த மாதிரி இங்க நான் வந்து பைத்தான்ல ஜாங்கோல வந்து சர்வர் எல்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் ஜாங்கோ -அட்மின் அப்படின்னு இதுல கொடுக்கணும். இதுதான் எனக்கான கமாண்ட் லைன் டூல், ஜாங்கோ அட்மின் கொடுக்குறது. நான் என்ன செஞ்சாலும் ஜாங்கோ அட்மின் கொடுத்துடணும். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட பைத்தானுக்காக நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். டாக்குமெண்ட்ஸ் இதில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபோல்டருக்கு என்ன பேர் வச்சுக்கலாம், எங்கெங்க ஃபோல்டர் இருக்கா, ஜாங்கோ ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிட்டேன். இதுதான் என்னோட ஜாங்கோ ப்ராஜெக்ட், தான் என்னோட ஜாங்கோ ஃபோல்டர், சரியா? இப்போ இந்த ஃபோல்டரை தான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ நான் இந்த ஃபோல்டருக்கு முதல்ல மூவ் ஆயிடுறேன். எப்படி இந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆகுறது உங்களுக்கு தான் தெரியுமே. இப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்படி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சிடி, இப்போ நான் வந்து சிடி டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்கு மூவ் ஆகிட்டேன். அங்கேருந்து சிடி ஜாங்கோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு மூவ் ஆகிட்டேன். இப்போ இந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆகிட்டேன். இந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆகிட்டேன். இதுதான் என்னோட ஜாங்கோ ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே தான் நான் நிறைய ஜாங்கோ அப்ளிகேஷன் பண்ண போகிறேன். அப்போ நான் இதை எப்படி பண்ணுறது? ஜாங்கோ, இங்கே பாருங்கள், ஜாங்கோ -admin ஸ்பேஸ், இங்கே தானே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் என்ன பெயர் வச்சுக்கலாம்? இந்த ஜாங்கோ ப்ராஜெக்ட் கீழே நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நேம், நான் சும்மா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை தான் நீங்களும் இப்போ பண்ணணும். ஜாங்கோ -admin ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இப்போ நான் இந்த பாயிண்ட்டை திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுறதுக்கு, சரியா? நீங்கள் முதல்ல நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ஜாங்கோ ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஜாங்கோ ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் தான் நான் இனிமேல் என்னோட எல்லா ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸையும் பண்ண போகிறேன். சும்மா அந்த ஃபோல்டருக்கு நான் ஜாங்கோ ப்ராஜெக்ட்னு பேர் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆகிட்டேன். அந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரில் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னே பேர் வச்சுக்கிட்டேன். அப்போ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு நான் ஜாங்கோவுக்கு எப்படி சொல்கிறது? அதை சொல்கிறது தான் ஜாங்கோ -admin. அப்போ இந்த ஜாங்கோ -adminங்கிறது ஒரு கமாண்ட் லைன் டூல். இதுதான் உங்களோட ஜாங்கோவை ஹேண்டில் பண்றதுக்கான வார்த்தை. இது நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ மறந்தாலும் பின்னாடி திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கோம்ல, ஞாபகம் வந்துடும். ஜாங்கோ -admin கொடுத்துட்டு என்னோட ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் ப்ராஜெக்ட்னு கொடுத்து இங்க நீங்க என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் சும்மா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இப்படி ஒரு லைன் தான் டைப் பண்ணுவீங்க. அப்படி டைப் பண்ண உடனே என்ன நடக்குதுங்கிறத பாருங்க. இப்போ ஜாங்கோ ப்ராஜெக்ட் நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா இங்க பாருங்களேன், அதுவே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணிருச்சா? அதுக்குள்ள போய் பாருங்க. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கா? அதுக்குள்ள manage.pyன்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கா? அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ள போய் பாருங்க. asgi.py _ init__.py. இது நம்ம முதலே படிச்சோமா? இந்த __init __.py அப்படி இருந்தால்தான் அதை பைத்தான் தன்னோட பேக்கேஜா கன்சிடர் பண்ணும் அப்படிங்கறத இந்த செஷன் ஆரம்பிக்கும் போதே நம்ம பார்த்தோமா? அதுதான் இங்க நடந்திருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ங்கிறது ஒரு பைத்தான் பேக்கேஜ். பைத்தானை பொறுத்தளவுல இந்த manage.py என்னங்க பண்ணும்? ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க.
இந்த செட்டிங்ஸ் என்ன பண்ணும், யூஆர்எல்ஸ் என்ன பண்ணும், இந்த WSGA என்ன பண்ணும், WSGA ASGA எல்லாம் இருக்கு, இதெல்லாம் என்னென்ன பண்ணும், எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நமக்கு இப்போ ஈஸியான வழி என்ன தெரிஞ்சு போச்சு, நாம ஒரே ஒரு லைன் டைப் பண்ணா பைத்தான் நமக்கு இவ்வளவு வேலை செஞ்சு கொடுக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இது வரைக்கும் போன நமக்கு அடுத்தடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டதுல என்ன கஷ்டம் இருக்கும்? ஒன்றும் கஷ்டம் இருக்காதுல்ல, கரெக்டா? அப்போ இது வரைக்கும் பண்றீங்களா? இது வரைக்கும் பண்ணுங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் வெயிட் பண்றேன். இந்த ஸ்டெப் பண்ணிட்டு சொல்லுங்க. ஒருவேளை முந்தின ஸ்டெப்லயே யாரும் பெண்டிங்ல இருக்கீங்க, எதுவும் சந்தேகம் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு சாதாரணமா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. அந்த ஃபோல்டருக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. உங்களோட கமாண்ட் லைன்ல இருந்து அந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆகுங்க, டெர்மினல்ல இருந்து. அதுக்கப்புறமா இதை கொடுங்க. இதுல என்ன சந்தேகம்னாலும் கண்டிப்பா சொல்லுங்க. இவ்வளவு டைம் எடுக்காது. ஒருவேளை உங்க மிஷின் ஸ்லோவா இருக்கலாம், ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். அது கிரியேட் ஆயிடுச்சுன்னா போதும். இளங்கோன்னு உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்காங்கிறது பாருங்க, அப்படின்னா போதும். இப்போ இது வரைக்கும் பண்ணவங்களுக்கு ஜாங்கோ ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு இப்போ தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இவ்வளவுதான் ஜாங்கோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது. யாராவது எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. இன்ஸ்டால் லேட்டர், ஓகே. யாராவது எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. அப்படி இல்லை, ஒருவேளை இந்த செஷன் அப்படி ஸ்ட்ரக் ஆயிருந்தீங்கன்னா இந்த செஷன் முடிஞ்சு அதை சரி பண்ணுங்க. இல்லை இப்பவே உங்களுக்கு அது கஷ்டமா இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா இது அப்படி அப்படியே இப்போ இன்னைக்கு செஷன்ல என்ன பண்ணிருப்போமோ அதை நாளைக்கு கண்டினியூ பண்றது, நாளைக்கு செஷன் அடுத்த நாள் கண்டினியூ பண்றது, இந்த கண்டினியூஷன் இருக்கும். அதுல நீங்க சஃபர் ஆயிடக்கூடாது, அதுக்காக கேட்குறேன். எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வரல, இல்லை இது இன்ஸ்டால் ஆகல, இந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட பைத்தான் செயலியில் ஜாங்கோ பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். பைத்தான்லையும் பண்ணலாம். சாதாரணமா நீங்க நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருப்பேன், நீங்களும் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்னு கொடுத்துருப்பீங்க, ஒரு எரர் காமிச்சிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க, தயங்கிட்டே இருந்துறாங்க. கணேஷ் அந்த மாதிரி இருந்தால் சும்மா ரீஸ்டார்ட் பண்ணிருங்க, ஆட்டமை க்ளோஸ் பண்ணிட்டு ரீஓப்பன் பண்ணுங்க, அவ்வளோதான். வேற ஏதாவது ஒரு ஐடி, வேற ஏதாவது ஒரு பிளக்கின் ஆட் ஆயிருக்கலாம், அதனால சும்மா இது பண்ணுங்க போதும். Django admin is not recognized as the name of commandlet function script file or from Django installation successful-ஆனு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு Django சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு இங்க ஏதோ பைத்தான் 3 ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் Django ஸ்பேஸ் வெர்ஷன் கொடுத்து Django இன்ஸ்டாலேஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பாருங்களேன். இது பவர்ஷெல் இஷ்யூன்னு உங்களுக்கு காமிக்குது இன்டர்நெட்ல. இந்தியா நீங்க கொடுத்துருக்கிறதுக்கு இந்த லிங்கை ஃபாலோ பண்ணி பாக்குறீங்களா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல? ஏன்னா பாத் செட் ஆகலையோ அப்படின்னு காமிக்குது அவங்க கொடுத்துருக்கிற சொல்யூஷன்ஸ்ல. ஏன்னா நானும் விண்டோஸ்ல ட்ரை பண்ணது இல்லை. இது பாருங்க, இது சொல்யூஷன் வருதா பாருங்க. ஏன்னா எனக்கு எந்த இஷ்யூவும் வரல இதுல. ஒருவேளை அது பவர் ஷெல்ல கொடுக்கறதுனால இஷ்யூ வருதா, இல்ல நீங்க பவர் ஷெல்ல கொடுக்குறீங்களா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கொடுக்குறீங்களா? பவர் ஷெல் சார். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா இதுலயே வந்து ஆட்டம்லயே வந்து ஒரு பாயிண்ட் என்ன போட்டிருந்தாங்கன்னா, விண்டோஸ்னா பவர் ஷெல்ல மாத்திட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் கொடுங்கன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. சரி சரி, நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் சரி. இதுல இஷ்யூ இருக்கிறவங்க என்னென்ன இஷ்யூங்கிறத டெலிகிராம் சேட்ல கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த டெலிகிராம் குரூப் லிங்க் உங்களுக்கு நவீன் அனுப்பிச்சு வைப்பாரு, அந்த டெலிகிராம் குரூப் லிங்க். நீங்க ஏற்கனவே அந்த பயிலகம் இந்த ஏப்ரல் மேல நடத்தின குரூப்ல இருக்கிறீங்க அப்படின்னா நான் வேணா நானோ இல்லை நவீனோ அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு, அந்த குரூப்ல இருக்கீங்கன்னா. இல்லைன்னா இந்த குரூப்ல இருந்தீங்கன்னா ஓகே. அப்படி இஷ்யூ இருக்கிறவங்க இதுல டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா விண்டோஸ்ல நான் ட்ரை பண்ணல,
விண்டோஸில் இந்த இஷ்யூ வருதுங்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா என்னங்கிறது பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் ஸ்டீஃபனோ யாரோ ஒருத்தர் நீங்கள் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு ரெக்வெஸ்ட் நம்பர் 2 கண்டிப்பாக நம்ம இது வரைக்கும் பண்ண எல்லா ட்ரைனிங்லேயும் இருக்கிற அதே ரெக்வெஸ்ட் தான். கண்டிப்பாக பிளாக் எழுதுங்க. இதில் இருக்கிற எல்லாருமே உங்ககிட்ட பிளாக் இருக்குது. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் சும்மா இன்னைக்கு மத்தியானம் உட்காந்து இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜாங்கோ பற்றி ஏதாவது புக்கு இருக்கா அப்படின்னு போய் தேடி பார்த்தேன். உங்களுக்கு பேப்பர் புக்கு மினிமம் 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஜாங்கோ பற்றி படிக்கிறதுக்கு, இங்கிலீஷில், தமிழில் இல்லை, இங்கிலீஷில் இருக்கிற புக்கே மினிமம் இது. இப்போ இந்த இது கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த டெலிகிராம் குரூப் லிங்க்ல ஆட் ஆகிக்கோங்க, அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஃபார் விண்டோஸ் கமாண்ட் ஒர்க்ஸ். ஓகே, அப்போ கமாண்ட் ப்ராம்ப்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அதாவது இது எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா, மெட்டீரியலே வந்து புக் மெட்டீரியலே அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குங்கும் போது நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு பிளாகும் யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஹெல்ப் பண்ணும், உங்களையே கூட ஒரு பெரிய ஆத்தராக மாற்றும். கண்டிப்பாக நீங்கள் இதில் யார் நல்லா எழுதுறீங்களோ அவங்க தான் உலகத்துக்கே ஜாங்கோ பற்றி ஒரு நல்ல புக் எழுதுகிற ஒருத்தராக மாறலாம். கண்டிப்பாக பிளாக் எழுதுறதை மிஸ் பண்ணிடாதீங்க. வழக்கம் போல் இந்த செஷன்ஸில் ஜாங்கோ பண்ணதுக்கப்புறமா பின்னாடி ஐஆர்சியும் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஜாங்கோவில் ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறது, ஏன்னா ஜாங்கோலாம் பெருசாக பண்ணுறீங்கல்ல, நீங்கள் பெரிய பெரிய கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணலாமே. நிறைய நல்லது பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் ஒரு வெப்சைட் இருந்தாங்க நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் பண்ணலாம் இல்லையா? அதனால் டெய்லியே பிளாக் எழுதுங்க. கண்டிப்பாக டெலிகிராம் குரூப்பில் உங்களோட பிளாகை ஷேர் பண்ணுங்கள். நான் இதை அனுப்பிச்சு வைக்கிறேன், planet.pylagam.com. அதில் போயிட்டு உங்களோட பிளாகெல்லாம் நீங்கள் எல்லாரோட பிளாகையும் இதில் படிக்கலாம். planet.pylagam.comல நீங்கள் போய் படிக்கலாம். சரியா? இண்டிவிஜுவலாக பிளாகை ஃபாலோ பண்ண முடியலன்னா இதில் போய் பண்ணலாம். சரி, இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி ஆட்டம்லேயும் பண்ணிடலாங்கிற பிளானில் இருந்தேன். நோ இஷ்யூஸ். ஆனால் கண்டிப்பாக இந்த இஷ்யூஸோட நாளைக்கு செஷன் வர வேண்டாம். டெலிகிராம் சேட்டை நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் யாராவது ஒருத்தர், ஸ்ரீனிவாசன் அந்த சேட்டில் இருக்காங்க, நான் இருக்கேன், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் தீர்க்கவே முடியல, நெட்லலாம் தேடி பார்த்தும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். இனிஷியலாக கண்டிப்பாக நெட்டில் தேடி பாருங்கள், இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தேடி பாருங்கள். தேடி பார்த்த யாராவது ஒருத்தர் இருக்கீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட இதை. அப்போ இது வரைக்கும் இருக்கிறத முடிச்சுட்டு வரீங்களா? நீங்கள் என்னென்னலாம் முடிச்சுட்டு வரணும்னா, ஜாங்கோ இன்ஸ்டாலாக இருக்கணும், ஆட்டம் இன்ஸ்டாலாக இருக்கணும், அதில் ஒரு 3 பிளகின், பிளாட்ஃபார்ம் ஐஓ, ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தான், ஆட்டம், ஜாங்கோ, இது 3 உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இது 3 நீங்கள் அதில் ஆட் பண்ணியிருக்கணும், இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஜாங்கோ இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கணும். இவ்வளோ தான் இன்றைக்கி இருக்கிற வேலை. ஃப்ரீயாக இன்னும் டைம் இருக்குன்னா வெப் சர்வர்னா என்ன, HTML பற்றி எங்கே படிக்கலாம், ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி எங்கே படிக்கலாம், இதெல்லாம் தேடி பாருங்க. பண்ணலாமா? இதெல்லாம் பண்ணிட்டு வந்துடலாமா? இப்போ நாளைக்கே 2 மணிக்கு நம்ம பார்க்கலாம். இதிலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். டெய்லி 2லேருந்து 3 நம்மளோட செஷன்.